வரப்போற 24 மணித்தியாலம் அவ்வளவு நல்லதாக இருக்க போறல வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, சப்ரகமுவ ஆகிய பிரதேசங்களுக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய அளவான மழைக்கான எச்சரிக்கை இந்த பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 24 மணித்தியாலத்துக்குள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று அதிகளவான மழை வீழ்ச்சியை தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க போகிறது. இந்த எச்சரிக்கை இன்றைய நாளில் விடுக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா, இது புயலாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. புயலாக மாறுமா இல்லையா என்பது தொடர்பாக நாளைய நாளில் இது தொடர்பாக கணிக்க முடியும், அதாவது உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. இது 60 கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்று வீசக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது. யாழ்ப்பாணத்துல அதிகளவான மழை வீழ்ச்சி இந்த முறை பதிவாகும், வரலாற்றில் இல்லாத அளவுல கூட பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லப்படுது. கடந்த 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜனவரி மாதத்துல உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த 24 மணி காலத்துக்குள்ள பல பிரதேசங்கள்ல அதிகளவான மழை வீழ்ச்சி, குறிப்பா வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட வடமத்திய மாகாணத்தினுடைய பல பகுதிகளில் இந்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. ஏற்கனவே இன்றும் மழை பெய்து கொண்டிருக்கிற இந்த பிரதேசங்களில் குறிப்பா இன்னும் ஒரு அபாயகரமான விஷயம், ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்ட பிரதேசங்கள், மத்திய மாகாணத்தினுடைய மிக முக்கியமான கண்டி உள்ளிட்ட பல பிரதேசங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரதேசத்தில் ஆங்காங்கே சிறிய அளவான மண் சரிவுகளும் ஏற்பட்டிருப்பதாகவும் பாதைகளில் பயணிக்கிறவங்க மிக அவதானமா பயணிக்குமாறும், கரையோரங்களில் குறிப்பா கடல் தொழில்களுக்கு போறவங்க மறு அறிவித்தல் வரை அங்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கடற்படையினருக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல 600 மில்லிமீட்டர் மழை கூட பெய்யலாம். இது எச்சரிக்கை அப்படின்றதை தாண்டி முன்னெச்சரிக்கையாக நம்ம இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, அதற்கு முன்னேற்பாடாக இருக்க வேண்டியதற்கான அறிவித்தலும் தகவல்களாகவும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. ஒரு தனியார் நிறுவனத்தின் கீழ் இயங்குகின்ற ஒரு சிறிய ரக விமானம், அதாவது இது நீர்லையும் தரையிறங்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு சிறிய ரக விமானம் இன்றைய நாளில் நோரெலியா கிரெகரி லேக்கில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகி இருந்தது. இது பரவலாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. இது இலங்கையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தனியார் நிறுவனத்தோடு அந்த நிறுவனத்துக்கு கீழ் இயங்குகின்ற ஒரு விமானம் இது. இந்த விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் போது பயணிகள் யாரும் இருக்கல, 2 பேர் தான் விமான ஓட்டிகள் அதில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலை. முதல் கட்ட விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் இதுவரைக்கும் 80,000 பயணிகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கு. எனவே இன்றைய நாளில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பாக முழுமையான தகவல்கள் கிடைக்கல. ஆரம்ப கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாங்கள் வெண்ணப்பூவில் மது போதையில், அதாவது மது போதை என்றதை விட சட்டவிரோதமான மதுபானம் அருந்தி உயிரிழந்தவர்கள் 5 பேர் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதில் பலர் கண்டுபிடிக்கப்பட்டு நேற்று இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் இன்னும் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 7 பேர் இதில் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 8 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றதையும் இன்றைய நாளில் தகவல்களில் கிடைச்சது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்களுக்கு விளக்கமறியலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோதமான மதுபானம் அருந்துகின்ற நடவடிக்கை அல்லது அந்த அளவு கடந்த காலங்களில் 90% இருந்து இப்பொழுது 300% இலங்கையில் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம்னு சொன்னா, வைத்தியசாலையில மருந்தகங்களில் பெறப்படுகின்ற மருந்துகள்ல இருக்கிற அந்த ஆல்கஹால் இருக்கு, ஒரு அளவான ஆல்கஹால் இருக்கும் ஒவ்வொரு மருந்துகள்லையும், அதை வைத்துக்கொண்டு அதே வாங்கி போதைகளுக்காக குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கு. இது கூட 300% அதிகரித்திருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு 30%, 10%, 15% இருக்கும். அது அதிகமாக குடிக்கும் போது அது போதையை ஏற்படுத்தும். இது அதிகளவாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. எனவே மருந்துகளாலேயும் இந்த போதையை, அதாவது பொதுவாக சாராயமோ அல்லது மதுபானங்களோ வாங்குற அளவை விட பணம் குறைவாக இந்த மருந்துகள் இருக்கிறதால இதை வாங்கி குடிக்கிறாங்க. இதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான மதுபானங்கள் அருந்துகின்ற நாடுகள், அதாவது அதனால உயிரிழக்கிற எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகம், உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகம்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கிறது. இது பெரிய அளவாக இன்றைய நாளில் வெளிக்கொண்டு வரப்பட்ட ஒரு தகவலாக இருக்கு. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள், பிரதமரும் கல்வி அமைச்சரும் இன்றைய நாளில் உரையாற்றினாங்க பாராளுமன்றத்தில். இந்த 6ஆம் ஆண்டு
ஆங்கில பாட புத்தகத்தில் ஏற்பட்டிருந்த இந்த பிழையானது உடனடியாக இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக நீக்கப்பட்டு இந்த புத்தகங்கள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்வதை எதிர்க்கட்சிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து கல்வி அமைச்சர் அவங்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வரதுக்கான கையொப்பம் இடப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் இன்றைக்கு வரைக்கும் அவங்க பதவி விலகாதது பெரிய ஒரு சர்ச்சையாக ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க தான் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பதவியில் இருந்தவங்க பதவி விலகல, அதுக்கு பொறுப்பானவங்க பதவி விலகல, இவங்க தான் இதுக்கு முழுமையான பொறுப்பு அப்படி என்ற அடிப்படையில் இன்றைய நாளிலையும் அவங்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பதவி விலகும் வரை இந்த பிரச்சாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக சொல்லப்படுது. நம்பிக்கையில பிரேரணை எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது இன்னும் ஒரு கேள்வி. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய புத்தகத்தில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக நடந்து கொண்டு வருது. இப்ப அதிகமா கல்வி அமைச்சருக்கு எதிரான பிரச்சாரங்கள் இப்ப பெரிய அளவா சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஜனாதிபதி ஒரு விடயத்தை இன்று ஞாபகப்படுத்தியிருந்தாரு. வருகின்ற 9ஆம் தேதி முதல் வீடுகள் சேதமடைந்த புயலினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான இழப்பீடுகள் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குகின்ற நடவடிக்கை 9ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இது முதல் கட்டமாக குருநாகல், அனுராதபுரம் மாவட்டங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறாங்க. இதுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களாக இது தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 92% குடும்பங்களுக்கு ஆரம்ப கட்ட நிதி, வீடு குடி போடுறதுக்கு, வீடை சுத்தம் செய்யறதுக்காக வழங்கப்பட்ட ஆரம்ப கட்ட நிதியான 25,000 ரூபாய் 92% மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்றத கருத்துக்களில் சொல்லுங்க. ஏன்னா 92% கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த விடயம் தொடர்பாக 50 லட்சம், அதுக்கு பிறகு வீடு நிலம் இல்லாதவர்களுக்கான 1 கோடி ரூபாய் வழங்குகின்ற திட்டம் விரைவாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே அதுவும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதோட ஜனாதிபதி இன்னும் ஒரு முக்கியமான விடத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார் நேற்றைய நாள் கூட்டத்தில். இந்த வருடத்தில் 2026ஆம் ஆண்டுக்கு பட்ஜெட்ல வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி முற்றுமுழுதாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்க ஜனாதிபதி. அது 2-3 தடவை 2-3 மீட்டிங்கில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னால், போன வருஷமும் வீட்டு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படலை. அந்த நிதியும் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த வருஷத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற நிதியும் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும், விரைவாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஜனாதிபதி இன்றைய கூட்டத்திலும் முன்வைத்திருக்கார். எனவே இந்த விஷயங்கள் இன்று நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.